வேல்முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நேற்றைய உரையில் பானுகோபன் சிறந்த வீரன் மட்டும் கிடையாது, சிறந்த அறிவாளியும் கூட. அவனுக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பது நன்றாக புரிந்தது. தேவர்கள் பக்கம் இருக்கும் நியாயமும் அவனுக்கு புரிந்தது. அசுரர்கள் அழியப் போகின்றார்கள் என்ற உண்மையும் அவனுக்கு புரிந்தது. ஆகையால் இதற்கு மேல் அசுரர் குலங்கள் அழியக்கூடாது என்பதற்காக சூரபத்மனிடம் தனக்கு மனதில் தோன்றியதை எடுத்து சொன்ன நிகழ்வுகளை எல்லாம் நேற்றைய உரையில் பார்த்தோம். ஆனால் சூரபத்மனுக்கு தன் புத்தியில் மகன் சொன்ன அறிவுரைகள் ஏறவில்லை. மேலும் தன் மகன் யுத்தத்தை கண்டு அஞ்சுவதாக நினைத்தான். அவன் மேல் கோபம் கொண்டான் என்று நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் பானுகோபன் தான் யுத்தத்திற்கு அஞ்சவில்லை என்றும் அசுரர்களை காப்பதற்காக உயிரையும் விட தயார் என்றும், தங்கள் நிலை அதுதான் என்றால் அதற்கு நான் தலை வணங்குகின்றேன் என்று சொல்லி சூரபத்மனிடம் உத்தரவு வாங்கி கொண்டு போர்க்களத்துக்கு சென்றான். இணையற்ற வீரனான பானுகோபன் மிகுந்த வீரத்துடன் போர்க்களம் சென்றான். போர்க்களத்திற்கு இவன் எப்போது வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அசுர சேனை அவனது வரவை கண்டு இழப்புகளை மறந்து உற்சாகம் அடைந்தது. அவனும் யுத்தகலத்தில் மகத்தான ஆற்றலுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தான். பானுகோபனை வதம் புரிவதற்கு இதுதான் தக்க சமயம் என்று வீரபாகு உணர்ந்தான். எனவே வீரபாகு பானுகோபன் முன் யுத்தம் செய்ய தயாரானான். இருவருக்கும் இடையில் கடும் போர் மூண்டது. ஒருவரை பார்த்து ஒருவர் பல்வேறு வீரமொழிகளை பேசத் தொடங்கினார்கள். அத்துடன் தான் ஒருவரே மற்றவர்கள் வெல்ல முடியும் என்றெல்லாம் வாதித்து முடித்த பின்பு கடும் போர் புரிய தொடங்கினார்கள். அந்த யுத்தத்தை காண பல்வேறு தேவர்களும் வானத்தில் கூடிவிட்டார்கள். பானுகோபன் மறைந்திருந்து பானங்களை எய்வதிலும் ஆகாயத்தில் பறந்து மேகத்தில் மறைந்து கொண்டு யுத்தம் செய்யும் வல்லமையும் கொண்டவன். எனவே அவனுடன் யுத்தம் செய்வது அத்தகைய எளிய காரியம் கிடையாது. தன்னை தாக்குவதற்கு எங்கிருந்து பானங்கள் வருகின்றதோ அங்குதான் பானுகோபன் இருக்கின்றான் என்று யூகித்து அவனை தாக்க வேண்டும். எனவே அந்த மதிநுட்பம் மிக்க வீரபாகு அவன் இருக்கும் திசைகளையும் இடங்களையும் துல்லியமாக கணித்து கொண்டு அவனை தாக்கினான். பானுகோபன் அரக்கன் என்றாலும் வீரபாகுவின் ஆற்றலை நன்கு அறிவான். எனவே வீரபாகுவை வெல்வதற்காக தனக்கு தெரிந்த மாயாஜாலங்கள் அனைத்தையும் பயன்படுத்தினான். தன்னுடைய முழு வீரத்தையும் வீரபாகு மீது முழு வீச்சுடன் காட்டினான். எனவே இந்த யுத்தத்தில் யார் வெல்வார் என்று சொல்வார் இல்லாமல் நடந்தது. வீரபாகு முருகப்பெருமானை மனதில் நினைத்துக்கொண்டு தான் வீசிய பானங்களால் அவனுடைய கையை வெட்டினான். அதனால் அவன் ஆயுதம் எதுவும் ஏந்தும் தன்மையை எடுத்தான். அதன் பின்னர் வீரபாகு பானுகோபனுடைய கால்களை துண்டித்தான். எனவே பானுகோபன் வெவ்வேறு இடங்களில் ஓடி மறைந்திருந்து யுத்தம் செய்யும் ஆற்றலை பெற முடியாமல் போனது. அதன் பின் தன் முன் எதிர்த்து நின்ற பானுகோபனின் தலையையும் வீரபாகு வெட்டி கொன்றான். பானுகோபன் கொல்லப்பட்டதால் அன்றைய நாள் யுத்தம் முடிவுக்கு வந்தது. எனவே வீரபாகு போர்க்களத்தில் இருந்த தன் படைகளை தன்னுடன் அழைத்து கொண்டு அவர்கள் தங்கும் இடமான ஏமகூடத்தை வந்து அடைந்தான். அங்கு வீரபாகு முருகப்பெருமானை வணங்கினான். அவரிடம் யுத்தகலத்தில் நடந்தவற்றையும் கடுமையான யுத்தம் செய்த பானுகோபன் கொல்லப்பட்டதையும் விளக்கி சொன்னான். அதனை கேட்ட முருகப்பெருமான் உள்ளம் மகிழ்ந்தார். அவர் வீரபாகுவிடம் மிகச்சிறந்த காரியம் செய்திருக்கின்றார். இந்த நிகழ்வு உன் வரலாற்றில் மிகச்சிறந்த வீர தினமாக விளங்கட்டும். உன்னுடைய வெற்றிக்கு அடையாளமாக உனக்கு நான் வரமளிக்க விரும்புகின்றேன். எனவே உனக்கு தேவையான வரம் என்ன வரம் வேண்டுமானாலும் கேள், உனக்கு நான் தருகின்றேன் என்று சொன்னார். அது கேட்ட வீரபாகு, நான் முருகப்பெருமானாகிய தங்களுடைய திருப்பாதங்களை என்றும் மறவாமல் இருக்க வேண்டும், அத்துடன் உங்கள் திருவடிகளை விட்டு என்றும் பிரியக்கூடாது என்ற வரத்தை கேட்டு பெற்றான். அதன் பின் பூதப்படை வீரர்கள் எல்லாம் தத்தமது இருப்பிடம் சென்று ஓய்வு எடுக்கச் சென்றார்கள். தொடர்ந்து நாளை 6ஆம் நாள் போரை பற்றி பார்க்க இருக்கின்றோம்.
இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா.